ஹலோ வியூஸ், வெல்கம் டு DJMS தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ராகவுக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆனதுனால அப்படி என்ன பண்ணுறாங்க, அமைதியாக அப்படியே போயிடுறாங்க எதுவும் பேசாமல். இந்த சமயத்தில் நம்ம அவர்கிட்ட கோவத்தோட பேசுறது சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் வீட்டில் நடந்த இந்த பிரச்சனைலாம் நினச்சி அனு ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அனுவை பார்த்துட்டு இருந்த ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க, அனுவை பார்த்து என்ன ஆச்சு அனு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ஆகாஷ் தெரியாத மாதிரி கேட்குறீங்க, அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பான்னு எனக்கு மட்டும்தாங்க தெரியும் அப்படின்றாங்க. என்னால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுதானோ, அதுக்காக நீங்கள் எவ்வளோ அப்செட் ஆகிறீங்க, இன்னும் நான் கவலைப்படாமல் வேற யாருங்க கவலைப்படுவா அவளுக்காக, என்னன்னு இப்படிலாம் பேசுகிறீங்க, ராகவ் பண்ணது நான் சரின்னு சொல்ல வரலையே, என்னதான் இருந்தாலும் அப்படி அவர் இப்படிலாம் பேசியிருந்துருக்க கூடாது, எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாருன்னு அவரால் புரிஞ்சுக்க முடியுதா இல்லையா, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லைங்க, எப்படி அவர் அப்படியே இந்த மாதிரிலாம் ஒரு தப்பான எண்ணத்தோடு பார்த்துருக்காரு, அபி இந்த தப்பை தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவரால் யோசிக்க முடியுது, அபி மாதிரி ஒரு பொண்ணு அவர் லைஃப்பில் நினச்சி எவ்வளோ சந்தோஷப்படணும், ஆனால் இன்னைக்கு அபி எப்படிலாம் அவர் பேசிட்டாரு, இதெல்லாம் எனக்கு நினச்சி தாங்கிக்கவே முடியலங்க அப்படின்றாங்க அனு. எனக்கும் புரியுது அனு, நானும் எவ்வளோ அவன்கிட்ட எடுத்து சொல்லிட்டேன், ஆனால் அவன் என்ன தான் சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் அதுக்கப்புறமா அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா இது முழுக்க முழுக்க அபியோட தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நீங்க தப்பு பண்ணாத அவன் மேலே எப்படிங்க இப்படி ஒரு பழியை போட முடிஞ்சது உங்கள் அண்ணனால், கண்டிப்பாக மாறிடுவான் ராகவ் எனக்கு தெரிஞ்சு, நீ கவலைப்படாதானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆஃபீஸ்க்கு போன ராகவ் என்ன பண்ணுறாரு, வெளியில் ஒரு வேலையாக லாவணியை கூட்டிட்டு வண்டியில் வந்துட்டுருக்காரு. இந்த பக்கம் அபியும் அந்த சைடாக போயிட்டுருக்காங்க. அந்த தருணத்தில் தெரியாமல் வர ராகவ் என்ன பண்ணுறாங்க, அபியை லைட்டாக இடிக்க வந்துடுறாரு. யாரோ தான் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அபியும் கோவமாக பேச ஆரம்பிக்க, அது ராகம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா அமைதியை போய் நிற்க, சாரி அபி தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பதில் சொல்ல, இவா நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கூப்பிட்டு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அபியும் மறுக்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் லாவணியா பார்த்த பிறகு பயங்கர எரிச்சலடை மட்டும் இல்லாமல் இவளை இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அபி என்ன பண்ணுறாங்க, நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, லாவணியாவை எழுப்பிட்டு பின்னாடி உட்கார வச்சுட்டு ஃப்ரண்ட் சீட்டில் உட்காடுறாங்க. அதனால லாவணியா பயங்கர கோவத்தோட என்ன பண்ணுறாங்க, எரிச்சலோட பின்னாடி போய் உட்கார ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ தூரம் சொல்லியும் இவர் கூடயே தான் சுற்றிட்டு இருக்கா போல இருக்கு, ஆனால் இவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, அபி லாவணியா கடுப்பேற்றுற மாதிரி பல விஷயங்களை பேசிக்கிட்டே வராங்க. இதனால எரிச்சல் அடைந்த லாவணியா என்ன பண்ணுறாங்க, இருக்குடி உனக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே முனறிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லார்கிட்டையும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க லாவணியாவை பார்த்து சுந்தரி என்ன பண்ணுறாங்க, வா லாவணியா இவ்வளோ நாளாச்சு இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு, என்னாச்சு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நலம் விசாரிக்க, அவங்ககிட்ட என்ன சொன்ன வேலை என்னைக்காவது செஞ்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் கேட்க, நான் என்ன பண்ணுறது ஆண்டி, எது பண்ணாலும் ராகவ் தான் நம்ம வழிக்கே வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இத்தனை நாள் போனதெல்லாம் வேற, ஆனால் இனிமேல் கண்டிப்பாக உன் வழிக்கு வருவான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ராகவ் அபி ரெண்டு பேருக்கும் உள்ள சண்டையை பற்றி எடுத்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க ஆண்டி, இந்த அளவுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாவணியாவும் கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரியும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்ட லாவணியா சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல், இவ்வளோ தானே ஆண்டி, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க கவலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தைரியமாக சொல்லிட்டு கிளம்புறாங்க. இதுக்கப்புறமா லாவணியா எந்த மாதிரியான விஷயங்களை பண்ண போகிறாங்க, ராகவ் தன் வழிக்கு கொண்டு வர, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அபி தடுக்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.